இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் உள்ள கடல்கன்னியை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிற இடம்லாம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் லுக்காக நின்று எடுத்துட்டிங்கன்னா, கொஞ்சம் உள்ள என்ட்ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாக ஏசியை போட்டு குகை மாதிரி உள்ளே போகும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் மீன்கள் மட்டும்தான். விதவிதமான மீன்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு வகையான மீன்கள் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய மீன், சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் உள்ள எவ்வளோ அத்தனை வகை மீன்களும் இதுக்குள்ளே இருக்கும். புதுக்கோட்டையில் உள்ள கடல்கன்னி ஷோவுக்கு போனீங்க அப்படின்னா, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் மிகப்பெரிய மீன்லாம் இருந்துச்சு. இந்த ஒரு மீனை பாருங்கள், இந்த மீன் பேர் என்னன்னு தெரியல. அடுத்து இதோ ஒரு மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு மீன் மீசை வச்ச மாதிரி ஒன்று. இது வந்து மிதக்கிற அந்த இதை பாருங்கள், ஒரு நல்லா இருந்துச்சு. இந்த மீன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மீன்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு டேர்ன் போட்டுச்சு அந்த மீன். போட்டு அப்படியே சுற்றிட்டு பார்த்திங்க அப்படின்னா, அடுத்து பார்த்தோம்னா, இங்கேருந்து அப்படியே நடந்து உள்ளே போயிட்டே இருந்தோம்னா, ஃபுல்லாக அந்த ஒரு வளைவு குகை வளைவு மாதிரி இருக்கும், குகை மாதிரி. அதுக்குள்ளே நடந்து போனீங்க அப்படின்னா, நமக்கு தலைக்கு மேலேயும் மீன்கள் மிதக்கும், கீழே சைடு எல்லா இடத்துலையும் மீன்கள் மிதக்கணும். பார்த்துக்கிட்டே அப்படியே போகிறதுக்கு ரொம்ப எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ வகையான மீன்கள், நம்ம மீன் தொட்டியில் மீன் வளர்த்தோம்னா ஒரு மீனாக இருந்தாலும் செத்து போயிடும், 2 மீனாக இருந்தாலும் செத்துரும். ஆனால் இது வந்து அவ்வளோ வகையான மீன்களுக்கு எப்படி சோறு விட்டு வளர்க்குறாங்க, அது எப்படி உயிரோடு இருக்குது அப்படின்றது டவுட்டாக தான் இருக்குது. எல்லா வகையான மீன்களும் இருந்துச்சு, சின்ன மீன்லேருந்து பெரிய மீன் வரைக்கும் எல்லா மீனுமே பார்க்கலாம். இதுதான் புதுக்கோட்டையோட கடல்கன்னி ஷோ. அடுத்து இதுலேருந்து போனீங்கன்னா, இந்த பாருங்கள், மிகப்பெரிய ஒரு மீன். இந்த மீன்லாம் அவ்வளோ பெரிய மீன் இந்த இடத்துல இருந்துச்சு. அது நமக்கு தலைக்கு மேலே மிதக்கிற அந்த ஒரு வியூவெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது. அதெல்லாம் நான் இங்கே தான் பார்த்தேன். நீங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம வந்து இப்படியே நடந்து போனோம் அப்படின்னா, ஸ்ட்ரைட்டாக கடல்கன்னி அந்த ஒரு பெண் வந்து கடல்கன்னி வேஷம் போட்டு இது பண்ணுவாங்க. அதோட ஃபுல் வீடியோ வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். அதோட கொஞ்சம் வீடியோ மட்டும் நான் வந்து இப்போதைக்கு அப்லோட் பண்ணி அப்புறம் ஷார்ட்ஸில் வந்து அதை நான் போட்டு விட்றேன். இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு அக்கா தான் வந்து மிதந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை தாண்டி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா, ராட்டனம் எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. ராட்டனம், அந்த ஒரு சிக்ஸாக்காக சுற்றுறது, ஏரோப்ளைன் ஒரு இது, அப்புறம் அந்த ஸ்னேக் மாதிரி போகிறது, அந்த ட்ரெயின்னு, அதை விட இது எல்லா இதுலேயும் இருக்கிறதா. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இதுவுமே நான் பார்க்கல புதுக்கோட்டையில். இந்த இதை பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஹைட்டில் போது பாருங்கள், ரொம்ப ஹைட்டில் 2 பக்கமும் இருக்கும் ஆளுங்க, அதுவும் கீழே உள்ளது தான். நன்றி, வணக்கம்.